ஒன்னு போனு மார்க்கே ஏகாம்பரன் பாத்ரூம்ல தள்ளி விட்டானுங்களா? அந்த ஆள் கை வேற வந்துச்சான். அவன் எவனு கண்டுபிடிச்சியா? சீக்கிரம் சொல்லு. ஆமா. ஏய் ஏகாம்பரன் எனக்கு ஸ்கெட்ச் போட்டவன் மூஞ்ச ஆர்க்கு வரையறான்டா. அவனை கண்டுபிடிச்சி அவனை கொலை கொலைனாக்கி அவன் மூஞ்ச பொல பொல பொலக்குறடா. எனக்கு இது வேணும். மூஞ்ச வரையதனா இத காட்ட. இது இல்ல டைம் பாபா. ஆமா இந்த டைம் பாம் எனக்கு வேணும். மாமா அதிசயம் மாமா அதிசயம், ஆனால் உண்மை. 1975 பறக்க போறேன் மாமா. ஜாக்கி பாண்டியன் ஸ்பீக்கிங். அப்பா 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 நீ உயிரோட இருக்கியாப்பா? உன் குரலை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா 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 அப்பாவா? யாராப்பா? யாரா நீ? நான் தான்ப்பா உன் பிள்ளை. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா டேய் என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காடா. போறவை. யார் அது போன்ல? எவனோ ஒரு ஓட்டாண்டி போய் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி சொல்ல பண்றா. இந்த ஊர்ல பாதி பிள்ளைங்க உன்னை அப்பா அப்பா தானே கூப்பிடுறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு விஷத்தை வச்சு கொல்றேன் பாரு. விளையாட்டா சொல்றா? விளையாடிடுவாளோ? நாம முந்திக்கணும். மதன் ஜாக்கி என்ன சொன்னா? என்ன கேட்டானா? ரேவதி மவனா கௌசல்யா மவனான்னு கேட்டு போன வச்சுட்டு அந்த பிளே பாய் மவன். உங்க அப்பன் பெரிய பயங்கரவாதி, அவன் இதெல்லாம் நம்ப மாட்டான். இப்ப நம்புவான் பார். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நாளுக்கு இப்ப நான் போன் பண்ண போறேன். டிசம்பர் 28. கோச்சு காதடி தங்கம். உனக்கு தெரியாதா, நான் இந்த உடம்ப பல பேர் கொடுத்திருந்தாலும் மனச உனக்கு மட்டும் தானடி கொடுத்தேன். நானும் பல பேருக்கு உடம்ப கொடுத்துட்டு மனசை மட்டும் உனக்கு கொடுக்கவா? ஜாக்கி ஸ்பீக்கிங். அப்பா யாரா நீ? எங்க இருந்துடா பேசிட்டு இருக்க? டேய் சொல்றத கேளுடா. என்னடா மரியாதை எல்லாம் குறையுது? கட்டின பொண்டாட்டிக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்தவனுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? டேய் அப்பா, இப்ப அம்மாவுக்கு சோத்துல விஷம் வச்சு கொடுத்துட்டு தானே என் கூட பேசிட்டு இருக்க? இப்ப நான் போனை வச்சிரட்டுமா? டேய் போனை வச்சிராதடா. இப்ப நீ எங்க அம்மாவை கொண்டதும் தெரியும், அடுத்து உன் உயிர் நண்பன் ஆண்டனி நீ கொல்ல போறதும் எனக்கு தெரியும். டேய் என்னடா பையன்ற? நான் கொன்னது கொல்ல போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற. என்ன பிளாக்மெயிலா? வீட்டுக்கு வெளியில இருந்து பைனாக்குலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்கியா? வீட்டுக்குள்ள வாடா, டீல் பேசிக்கலாம். அடச்சே, வீட்டுக்கு வெளியே இல்ல, வீட்டுக்கு உள்ள. அந்த டேபிள் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துட்டு இருக்கான் பார், உன் 10 வயசு மகன். அவன் தான் நான் தான் அவன். 10 வயசுல இருக்க அந்த மதன் 30 வயசாகி ஃபியூச்சர்ல இருந்து இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இப்ப நம்புவ பார். உன் பையனை கூப்பிடு, உங்க அம்மா எப்படி செத்தான வந்து கேளு. மதன் பாண்டி வாடா வாடா செல்ல வா. மதன் பாண்டி உங்க அம்மா எப்படா செத்தா? அப்பா அம்மா நீங்க செய்யற தொழில் பிடிக்காம மன உளைச்சலாகி சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவங்களே சாப்பிட்டு செத்துட்டாங்கப்பா. டோன்ட் வரிப்பா, நீங்க தான் வந்து அம்மாவை கொன்னீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ப்பா. நம்புறியா? இப்ப நம்புறியாப்பா? 10 வயசுல உனக்காக நின்னேன். இப்ப வரைக்கும் நீ உயிரோட வரணும்னு சொல்லி உனக்காக நான் ரோட்ல நிக்கிறேன்ப்பா. நான் ரோட்ல நிக்கிறேன்ப்பா. டேய் என்னடா நடக்குது? எப்படா? என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவேன்னு சொல்லு. அப்ப நான் உனக்கு சொல்றேன். சரிடா, நீ என்ன சொன்னாலும் நம்புறேன்டா. சொல்றா. நான் 1995ல இருந்து டைம் டிராவல் பண்ற போனை வச்சு 1975ல இருக்கிற உன்கிட்ட இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ப்பா. என்ன சைலண்ட் விடுற? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? டேய் நம்புறேன்டா. போன்ல டைம் டிராவலா? புதுசா இருக்கே. 1995ல இருக்கிற மெக்கானிக் மார்க் இந்த போன் மூலமா 1975ல இருக்கிற அவங்க அப்ப ஆண்டனிக்கு போன் பண்ணி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளப்ல உன்னை கொன்னுட்டு ஃபியூச்சர்ல உன்னை இல்லாம பண்ணிட்டாப்பா.
என்னை மெக்கானிக் ஆக்கிட்டாப்பா. முடியலப்பா, முடியல. எல்லாத்தையும் மாத்தணும்ப்பா, திரும்ப எல்லாத்தையும் மாத்தணும். நீ ஆண்டனி கொல்ல போட்டிருக்க பிளான்ல எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் 4 நாளைக்கு முன்னாடியே உனக்கு போன் பண்ணி வார்ன் பண்றேன். பிளான மாத்து, இன்னைக்கே அவனை கொல்லு, புரிஞ்சுதா? ஜாக்கி கண்ணா எப்படி இருக்கிற? கௌரி, நீயா? நீயும் அங்க? என்ன மச்சான் கூப்பிட்டியா? உன் தங்கச்சியை கொண்டுட்டேன் நாளு. ஸ்வேதா டெத்தா. நான் இன்னிலேருந்து பூவும் பொட்டும் வச்சுக்கின்னு நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்க போறேன். பொட்டா? ஏண்டா? நீ போயிட்டேங்கிற சோகத்துல பொட்டே இல்லாம விதவ மாதிரி இருந்தேன். இனிமே ஒன்னு நம்பி நெத்தியில பொட்டு வைப்ப மாத்தியில. என்னடா கொடுமை? இனிமே ஜாலியா தேவதை மாதிரி வாழ போறேன் நானு. அவனா நீ? போன அவன்கிட்ட கூட. அப்பா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த போனை வச்சு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை தான் போன் பண்ண முடியும். இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருச்சு. நீ கோட்டை விட்டுறாதப்பா. போட்ட பிளான போட்டபடி கரெக்டா முடிச்சிருப்பா. என் செல்லப்பா, ஃபியூச்சரை மாத்தணும்ப்பா. நீ ஆண்டனிய கொல்லணும், இங்க உயிரோட வரணும்ப்பா. ஃபியூச்சர்ல இருந்து போன் பண்ணி புது சாப்டர் ஓபன் பண்ணிட்ட. அந்த ஆண்டனி சாப்டர் இங்க நான் முடிக்கிறேன். யா யா. பிரசன்ட்ல இருக்க மை சன், 4 நாளைக்கு அப்புறம் போட வேண்டிய ஸ்கெட்ச இன்னைக்கே போடுறேன். கருப்பாடு சிக்கிருச்சு. என்ன அண்ணா ஆடுறாரு? எல்லாரும் பணத்துக்கு முன்னாடி தான் ஆடுவாங்க. ஆனா ஆண்டனி ஒருத்த முன்னாடி ஆடுறான்னா அவனே பணமாக போறான்னு அர்த்தம். ரவுடியா இருந்தாலும் ஆண்டனிக்கு இந்த ஏரியா மக்கள் கிட்ட ஒரு மரியாதை இருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டனி இருக்கிற இடம் லேடிஸ்க்கு சேஃப்டி. ஏன் பல்லாவே இருந்தாலும் அது சொத்தையா இருந்தா புடுங்கி தானடா ஆகணும். இப்போ உனக்கு உன் உசுரை தவிர நீ என்ன கேட்டாலும் தருவேன். மன்னிச்சிடு. அப்படியே ஆகட்டும். என்னாச்சு மாமே? கூட இருந்த பையன் உன் பர்த்டே எதுமா கொண்டுட்ட? மன்னிச்சு விட்டுருக்கலாமே மாமே. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை லேடிஸ் எனக்கு ப்ரோபோஸ் பண்ணிருப்பாங்க. என்னைக்காவது பொம்பளை விஷயத்துல இந்த ஜாக்கி ஷேக் ஆயிருப்பானா? கரெக்ட் தானே மாமே? என்ன இருந்தாலும் என் பிறந்த நாள் அன்னைக்கு செத்துட்டான். அவ சாவு செலிப்ரேஷனா இருக்கட்டும். என்ன ஆட்ரா மாமே? எவ்வளவு நாளாச்சுல நம்ம இப்படி டான்ஸ் ஆடி. தாண்டி போயிட்டு இருக்க. வண்டி எடுத்துடா, வண்டி எடுத்துடா. இல்ல வேண்டாம் மாமே. ஏன் மாமே? என்னடா வண்டி கிளப்ல நிக்காம போகுது? ஜாக்கி என்ன பிளான மாத்திட்டாரா? நீ தானே சொன்ன கிளப்ல மீட்டிங்னு. மீட்டிங்கோட இடத்த மாத்திட்ட மாமே. எப்போ மாமா மாத்துன? என்கிட்ட கூட சொல்லல. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மாமே. நம்ம ஒரு பிளான போட்டா இவன் ஒரு பிளான போடுறான். நம்ம பிளான் கரெக்டா நடக்குமா? வண்டி என்னை பாட்டு. எதுக்கு மாமா இங்க? ஏன் மாமா இறங்குற? மாமே, மாமே, என்ன மாமா பஸ் ஸ்டாண்ட்ல? நம்ம பஸ்ல போய் எத்தனை வருஷம் ஆகுது? நமக்கு பஸ் சேஃப்டி கிடையாது தெரியுமில்ல? டேய் டேய் குஞ்சுமணி, மாமே குஞ்சுமணி இல்லாம மீட்டிங் எப்படி போறது?